ஹே கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமா நேம் ஸ்கூல் 2007. இந்த டிராமா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் ரொமான்டிக் கலந்த ஒரு டிராமா. கதையோட ஒன்லைன் ஸ்டோரி என்னக்கா, ஸ்கூலோட ரெபுடேஷனுக்காகவும் பாப்புலாரிட்டிக்காகவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மேல அதிகமா ப்ரெஷர் போட இதுல கடுப்பான ஒருத்தன் ஸ்டூடெண்ட் எக்ஸ் என்ற பேரை வச்சுக்கிட்டு அந்த ஸ்கூல்ல சில ப்ராப்ளம்ஸ் பண்றோம். இதுல சம்மந்தமே இல்லாம மாட்டிக்கிற ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோ. யார் இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸ்? நம்ம ஹீரோயின் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சமாளிச்சாங்களா இல்லையா? ஹீரோயின் இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வர என்னெல்லாம் பண்றாங்கன்ற ஸ்டோரி தான் ஸ்கூல் 2017 டிராமா. கதையோட ஸ்டார்டிங்ல ஸ்கூல் கேண்டீனுக்கு சாப்பிடலாம்னு சொல்லி எல்லாம் ஓடி போகும்போது அதுல முதல்ல போறவங்க தான் நம்ம ஹீரோயின் யூனோ. கூட இருக்கிறது தான் அவங்க ஃப்ரெண்டு சராங். இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடலாம்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துக்கு ஒரு சார் வராரு. இவரை நம்ம காங் சார்னு சொல்லி கூப்பிட்டுலாம். காங் சார், இனிமே இங்க ரேங்க் வைஸில் தான் எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லிடு. ஈனோவும் சராங்கும் லைன் கடைசியில போயிடலாம்னு சொல்லி, ஏன்னா இவங்க ரெண்டு பேர் சாப்பாடு விஷயத்துல முதல்ல இருக்கிற மாதிரி படிப்பு விஷயத்துல இருக்க மாட்டாங்க. அதனால தான் லைன் கடைசியில போய் நிக்கலாம்னு சொல்லி போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு லைன்ல நிக்காம ஒருத்தன் தனியா வர ஈனோ இவனை பார்த்துட்டு இந்த ரவுடி பயிலுக்கு மட்டும் தனி மரியாதையான்னு சொல்லி யார் மேல இவ்வளவு கோவப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர்தான் நம்ம கதையோட ஹீரோ டையும். சராங்க அவன் வம்புக்கெல்லாம் போயிடாத, ஸ்கூல் பிரசிடென்ட்டோட பையன், அதனால சாப்பாடு போட்டு அவனுக்கு வாயில ஊட்டியே விட்டுருவாங்கன்னு சொல்ல இந்த இடத்துல டையும் ஸ்பெஷலா கவனிக்க இதை பார்த்த ஈனோ இன்னும் கடுப்பா வராங்க. ரெண்டு பேரும் ஒரு வழியா சாப்பிடலாம்னு சொல்லி போகும்போது ஈனோ, நான் இன்னைக்கு கிளாஸை கட்டடி போறேன், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல சராங்க இதை கேட்டு முதல்ல ஷாக் ஆனாலும் அதுக்கப்புறம் சரி நான் பண்றேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஈனோ யாருக்கும் தெரியாம கிளாஸ் வெளியே வந்துட்டு சராங் பேக் தூக்கி போடுன்னு சொல்ல சராங் இரு போடுறேன்னு சொல்லி பேக் ஜிப் ஓப்பன்ல இருக்குது தெரியாம வெளியே தூக்கி போட்டுறாங்க. பேக் தூக்கி வெளியே போடும்போது பேக்ல இருந்த நோட்டீஸ் எல்லாம் கீழே வந்துடுற ஈனோ இதை பார்த்து டென்ஷன் ஆகி முறைக்க சராங் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி ஈனோ பைத்தியக்காரியான கூட ஃப்ரெண்டா வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒரு பையன் வர இவனை நம்ம சாங் தேவன்னு சொல்லி கூப்பிடலாம். என்ன இன்னைக்கு கிளாஸை கட்டடிக்கிறேன்னு சொல்லி கேட்க அதுக்கு ஈனோ இல்ல எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதான் சொல்ல கவலைப்படாம போ உன் கிளாஸ் அட்டன்ஸ் நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லு. ஈனோ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சைக்கிள் எடுக்க கிளம்பிடுறாங்க. ஈனோ சைக்கிள் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம டையன் வந்துடுறோம். டையனை பார்த்தா ஈனோ என்ன நீ கிளாஸ் கட்டடிக்கிறேன்னு சொல்லி கேட்க ஆமா பின்ன ஒண்ணு பார்க்க வரேன்னு சொல்லி டையும் சொல்ல அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு ஆசை இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா பார்த்து பார்த்தா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லி ஈனோ சொல்ல அதுக்கு டையும் கவலைப்படாத, ஒன்ன மாதிரி பொண்ணு கூட போறதெல்லாம் இங்க யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட இதுல கடுப்பான ஈனோ என்ன வெறுப்பேத்தி பாக்குறியா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ஒரு நாள் இந்த ஸ்கூலுக்கு லேட்டா வந்த கூட எல்லாரும் என்ன பார்க்காம ஏங்கி போயிடுவாங்க, எல்லாரும் எனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு போஸ்ட் கொடுக்க இதை பார்த்த டையும் நீ உண்மையிலேயே பைத்தியம் தான், உன்ன பார்க்கலாம் அவன் வெயிட் பண்ணுவான்னு சொல்லி பைக்கை ஸ்டார்ட் பண்ண ஈனோ பதறி போய் டே வண்டி சத்தம் அதிகமா இருக்கு, யாராவது பாத்துட்டு போறாங்க, முதல்ல நான் போறேன் பின்னாலே நீ வான்னு சொல்லு. டையும் இது எதையுமே காதுல வாங்கிக்காம அவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இதை பார்த்த ஈனோ டென்ஷன் ஆகி அடைய ஒன்று சும்மா விட மாட்டேனான்னு சொல்லி கத்திட்டு ஹீரோ பின்னாலே போயிடுறேன். இங்க ஈனோ சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டையும் பைக்ல ஃபாஸ்டா வர டைனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னால ரெண்டு பைக்கர்ஸ் ஃபாஸ்டா வர ஹீரோயின் அதை கவனிக்காம சைக்கிள்ல இருந்து கீழே வந்துடுறான். இதை பார்த்த டையும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி போக ஈனோ உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கான்னு சொல்லி கேட்க ஈனோ அதுக்கு எனக்கு எந்த அடியும் படல, ஆனா நான் போக வேண்டிய இடத்துக்கு என்னால போக முடியாது போல அப்படின்னு சொல்ல டையனும் சரி அப்போ என் வண்டியில ஏறுவான்னு சொல்லி கூப்பிட ஹீரோயினா ஏறிக்கிறாங்க. டையன் பைக்கர்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒரு வீலிங்க காட்டிட்டு ஹீரோயினா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. டையன் ஈனோ போகணும்னு சொன்ன இடத்துக்கு வண்டியை ஸ்டாப் பண்ண ஈனோ வண்டியில இருந்து இறங்காம மேக்கப் போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பான். இதை டையன் பாக்குறான் தெரிஞ்சுக்கிட்டு இறங்கின ஈனோ என் மேக்கப் எல்லாம் கரெக்டா இருக்கா, நான் பார்க்க அழகா இருக்கேன்னா சொல்லுன்னு சொல்லி டையனை டார்ச்சர் பண்ண டையன் பக்கத்துல வராத மூஞ்சில குத்திர போறேன்னு சொல்ல ஈனோ போட ரொம்ப தான் ஓவரா பண்றேன்னு சொல்லி சலிச்சுக்க அந்த நேரத்துல ஈனோக்கு ஒரு கால் வருது. ஈனோ சொல்லுங்க நான் தான் பேசுறேன், எனக்கு 18 வயசு ஆகுது, நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தான் வந்திருக்கேன்னு சொல்ல இதை பார்த்த டையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஈனோவை பாக்குறாரு. ஈனோ ஒருவேளை நான் ஸ்கூல் ட்ரெஸ்ல வர்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க பேசினபடி காசை கொடுத்துருவீங்களான்னு சொல்லி கேட்க இதை பார்த்த டைம் இவ தப்பான விஷயத்துல மாட்டிக்கு போறான்னு சொல்லி சந்தேகப்பட டையும் ஈனோவை பார்த்து நீ ஸ்கூல் ட்ரெஸ்ல போனா உனக்கு எவ்வளவு தருவாங்கன்னு சொல்லி கேட்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் வராது, ஏதோ கொஞ்சமா வரும்னு சொல்லி ஈனோ சொல்ல இதை கேட்ட டையும் வா யூனோ உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, இவ்வளவு கூலா ஒத்துக்கிறேன்னு சொல்லி கேட்க இதெல்லாம் காதலே வாங்கிக்காத யூனோ. மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்து அதை எடுத்து யூனோக்கு மறுபடியும் ஒரு கால் வர நான் பக்கத்துல தான் இருக்கேன் பார்க்காண்ட தானே இதோ வரேன்னு சொல்லி அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இதை பார்த்த டையும் பார்க்கல இல்லாமடா இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி சலிச்சுக்க இங்க ஈனோ அவங்க காலேஜ் கிரஷை பார்க்க ஸ்கூல்ல கட்டிட்டு வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஈனோட டிராயிங்ஸை பார்த்துட்டு கிரஷ் நீங்க ரொம்ப நல்லாவே வரையறீங்கன்னு சொல்ல ஈனோ நான் சின்ன வயசுல இருந்தே டிரா பண்ணுவேன் அதனால தான் எனக்கு நல்லா வருது அப்படின்னு சொல்ல உங்க ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே, நீங்க ஏன் எங்க யூனிவர்சிட்டியில வந்து ஜாயின் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி கிரஷ் கேட்க ஈனோவா அதை பத்தி தான் நானே யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஆமா உங்க ரேங்க் லெவல் இப்போ என்னவா இருக்குன்னு சொல்லி கிரஷ் கேட்க ஈனோ யோசிச்சு பார்த்துட்டு இப்போதைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதை மட்டும் தான் சொல்ல முடியும்னு சொல்லி சமாளிக்க யூனிவர்சிட்டிக்கு போற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லி எனக்கு யூனிவர்சிட்டிக்கு போற ஒரு பொண்ணு தான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லி எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குன்னு சொல்ல ஈனோ நம்மளை பத்தி தான் சொல்றேன் நினைச்சு மனசுல சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. சரி அந்த நேரத்துக்கு டையூன் வந்து ஈனோ கையை பிடிக்க ரெண்டு பேரையும் தடுக்கிறான். டையூனை கிரஷ் தடுக்க யாரு நீன்னு சொல்லி கேட்கும்போது நான் டையூன்னு சொல்லி கிரஷோ முகத்திலே பஞ்சு வைக்கிறான். டையூன் இதை பார்த்து ஈனோ ஷாக்காக எதுக்காக இப்படி பண்ணுன்னு சொல்லி ஈனோ எதுக்காக நீ இப்படி பண்ணுன்னு சொல்லி கேட்டா டையூன் என்ன தைரியம் இந்த பட்ட பகல ஒரு மைனர் பொண்ணை டேட் பண்ணுவேன்னு சொல்லி ரெண்டாவது முறை அடிக்க போக ஈனோ குறுக்க வந்து தடுத்துறாங்க. கட் பண்ண ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டு ஈனோ டையூன் கிட்ட பட்ட பகல டேட்டிங்கா பைத்தியார மாதிரி நீ அவங்ககிட்ட பேசியிருக்கேன்னு சொல்ல டையூனோ நான் தான் அதுக்கு சாரி கேட்டேன்லன்னு சொல்ல சாரி கேட்டா போதுமா, அவன் எவ்வளவு ஷாக்கானு தெரியுமா, அவன் அழகான முகத்துல நீ கீரல் போட்டு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ல டையூனோ அவனுக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் அடி விழல, அதோட அந்த ரவுடி ஒண்ணு பார்க்க அழகாலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல